நமோ நாராயணா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருப்பதி திருமலாவில் நவம்பர் 9ஆம் தேதி புஷ்ப யாகம் நடக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 9ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஹோமம் நடக்கும். கோயிலுக்குள்ளே கல்யாண மண்டபத்தில் மலையப்ப சாமிக்கு வந்து ஹோமம் நடக்கும். 10 மணிக்கு வந்து மலையப்ப சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. பால், தயிர், தேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் போகிறவங்க வந்து பால், தயிர் அதெல்லாம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. தேன் பாட்டில் கொண்டு போனால் வாங்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. காலைல 10 மணிக்கு பால் ஒரு 10 நிமிஷம் அபிஷேகம் நடக்கும். தயிர் ஒரு 10 நிமிஷம், தேன் 10 நிமிஷம், அந்த மாதிரி 10 நிமிஷமாகவும் மலையப்ப சாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். ஒரு 11:30 வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். அது வரைக்கும் உட்காந்து நம்ம அந்த கல்யாண மண்டபத்தில் உட்காந்து பார்க்கலாம். பார்த்துட்டு சுபதமயந்தி வழியாக மூலவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சுபதமயந்தி வழியாக போனால் நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour தான். பக்கத்துலேயும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இந்த டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து புஷ்ப யாகத்துக்கு போனால் 2 டைம் பார்க்கலாம். ஒன்று காலையில், இன்னொன்று வந்து ஈவினிங். 2 டைம் பார்க்கலாம். இந்த டிக்கெட் வந்து டோட்டலாக 800 டிக்கெட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட் ரேட் வந்து 700 ரூபா. ஒரு டிக்கெட் 700 ரூபா. 2 டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நம்பர்லேருந்து 2 டிக்கெட் தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும். டோட்டலாக 800 டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் டிக்கெட் ஆகஸ்ட் 21 ஆர் 22 இந்த 2 டேட்டில் ஒரு டேட்டில் வந்து டிக்கெட் ஆன்லைன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவா ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அதுலேயுமே உங்களுக்கு லாஸ்ட்டில் புஷ்ப யாகம் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நம்பர்லேருந்து 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஒரு டிக்கெட் ரேட் வந்து 700 ரூபா. டோட்டலாக 800 டிக்கெட் தான் புக் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிக்கெட் புக் பண்ணால் நம்ம காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 2 டைம் வந்து சாமியை பார்க்கலாம். அருமையான வாய்ப்பு. எப்போனா நவம்பர் 9ஆம் தேதி. இந்த டிக்கெட்டில் சாமி தரிசனம் பார்க்க ஜென்ஸ் வந்து வேஷ்டி துண்டு அணிஞ்சு தான் தரிசனம் பார்க்கணும். இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரண்ட் செட் போட்டு போனால். இந்த தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போகிற ஜென்ஸுக்கு உத்தரியம் தருவாங்க. லேடிஸ் போனால் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் வந்து ஒன்று தருவாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு வந்து தருவாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. இந்த தரிசன டிக்கெட் வாங்கினா மூலவரை வந்து காலைல ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை தரிசனம் பண்ணலாம். காலையில் ஹோமம் நடக்கும், அதில் கலந்துக்கலாம். வேத பாராயணி நடக்கும், அதிலே கலந்துக்கலாம். மலையப்ப சாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும், அதிலே நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்து மதியம் 2 to 3 வந்து புஷ்ப யாகம் நடக்கும், அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கடுத்து மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். காலையில் 11 மணிக்கு சாமி கும்பிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இல்லையா, அதுக்கடுத்து திரும்பி நீங்கள் ஒரு 12:30 மணிக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 12:30 மணிக்கு இருக்கும். ஏன்னா 1 to 3 வந்து
மலரால் அர்ச்சனை பண்ணுவாங்க. 4 to 5 டன் மலர் வச்சு மலையப்ப சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. 1 to 3 2 மணி நேரம் நடக்கும். அருமையாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி ஒரு தடவை மலையப்ப சாமியை வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் வெளியே வரலாம். திருமலா ஸ்ரீவாரி புஷ்பயாகம் நவம்பர் 9ஆம் தேதி. ஆன்லைன் டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலைல 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டயத்தில் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் புஷ்பயாகம்னு. அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணணும். ஒரு நம்பர்லேருந்து 2 பேர் தான் புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட் புக் பண்ணால் நம்ம வந்து தரிசனம் ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் பார்க்கலாம். மூலவரை அபிஷேகம் பார்க்கலாம், மலரால் அர்ச்சனை பண்ணுவாங்க, அதையும் பார்க்கலாம். இந்த டிக்கெட்டில் சுபதா என்ட்ரி வழியாக நம்ம உள்ளே போயிடுவோம். 1/2 hour to 1 hourலேயே நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடுவோம். அருமையான வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.